தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள், அவரோட ரீசன்ட் எலக்ஷன் கேம்பெயின வந்து டிசம்பர் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய உப்பளம்ன்ற ஒரு இடத்துல வந்து நடத்தியிருக்காரு. அந்த உப்பளம்ன்ற ஒரு இடம் வந்து இந்த பாண்டிச்சேரி போற நெறைய வழிகள்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த உப்பு தயாரிக்கிற ஒரு மாரியான இடங்கள் தான் அது. அந்த உப்பளம்ல ஒரு எக்ஸ்போ கிரவுண்ட் மாரி ஒண்ணு ஏற்படுத்தி குடுத்து, "இங்க வேணா நீங்க வந்து உங்க பிரச்சாரத்த பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நாங்க சொல்ற சில ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, கரூர்லயே ஏற்கனவே ஒரு 40க்கும் மேற்பட்ட நெறைய பேர் வந்து இறந்து போயிருக்கிற விஷயத்த வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நெறைய பேருக்கு வந்து நெறைய காயங்களும் ஏற்படுத்தியிருக்கு அந்த எலக்ஷன் கேம்பெயின். ஸோ இந்த மாரியான நெறைய பிரச்சனைகள் வந்து நடக்காம இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு எக்ஸ்போ கிரவுண்ட்ல தான் நடக்கணும். அண்ட் உங்களுக்கு நாங்க வந்து தனியா ஒரு ஸ்டேஜ் மாரி ஒண்ணு ஏற்படுத்தி குடுக்க மாட்டோம். அதனால நீங்க வந்து உங்களோட கேம்பெயின் வெஹிக்கிள் இருக்கும்ல, நம்ம நெறைய வீடியோல பார்க்க முடிஞ்சிருக்கும். அந்த கேம்பெயின் வெஹிக்கிள்ல அவர் மேல நின்னு வந்து ஆ பேசிட்டு போறது மாதிரி நம்ம நெறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாரி தான் நீங்க வந்து பண்ணணும். கண்டிப்பா 5000 பீப்பிள் தான் அந்த எலக்ஷன் கேம்பெயின்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் கரெக்ட்டான QR கோட் ஸ்கேனிங்கும் வந்து அங்க நடக்கணும். வுமன், சில்ட்ரன் இந்த மாரியான ஆட்கள் வந்து கண்டிப்பா வரவே கூடாது. வாட்டர், டாய்லெட், ஆம்புலன்ஸ் அப்புறமா வந்து பேசிக் அம்யூனிட்டீஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பா அங்க வந்து ரெடியா இருக்கணும். ஃபயர் சேஃப்டி கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். 1000 போலீஸ் கிட்ட வந்து அந்த எலக்ஷன் கேம்பெயின் அப்போ அங்க வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் வந்து நடந்துறவே கூடாது அப்டின்றதுக்காக. ஏற்கனவே நடந்த கரூர், பெரம்பலூர் இங்கெல்லாம் வந்து அ நெறைய விஷயங்கள் நடந்தது வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் வந்து இங்க பாண்டிச்சேரியில உப்பளம்லயும் வந்து நடந்துறக்கூடாதுன்றதுக்காக நெறைய சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க ரூல்ஸா வந்து போட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அந்த எலக்ஷன் கேம்பெயினும் வந்து அங்க நடந்திருக்கு. அங்க அவர் என்ன பேசியிருக்காருன்னா, "தயவு செஞ்சு டிஎம்கே, பிஜேபி இவங்கள வந்து நம்பாதீங்க. இவங்க நெறைய உறுதிக்கோள் எடுத்து நெறைய வாக்குறுதி குடுத்து இதெல்லாம் நாங்க பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே அவங்க பண்ணல. இவங்க ஆட்சியில இவ்ளோ ஒரு நெறைய முரண்கேடுகள் வந்து நெறைய இருந்திருக்கு. அப்டின்ற விஷயத்த வந்து அவர் நெறைய அட்ரஸ் பண்ணியிருக்கிறத அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஆட்சியில வரவங்க வந்து நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் அப்டின்னு சொல்றது வந்து ஓகே. அது அவங்க எப்பவுமே சொல்றது தான். ஆனா சில பேர் தான் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. சில பேர் அத பண்ண மாட்றாங்க. இப்ப பாண்டிச்சேரி சிஎம்க்கும், விஜய் அவர்களுக்கும் ஒரு நட்பு இருக்கிறத வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப அவர் கேட்டோனே இவரு ஒத்துக்குனதுக்கு காரணம் கூட இந்த மாரியான ஒரு இடத்துல நீங்க பண்ணிக்கோங்க அப்டின்றது வந்து அவர் சொல்றதுக்கு தான். பாண்டிச்சேரி சிஎம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்காரு. ஏன்னா, பாண்டிச்சேரியில வந்து ஒரு நல்ல கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் இருக்கு. நீங்க அந்த ஊர ரொம்ப ஐ மீன் யூனியன் டெரிட்டரி வந்து நீங்க ரொம்ப அழகா பார்த்துன்னு இருக்கீங்க அப்டின்ற மாதிரி பாண்டிச்சேரி சிஎம் வந்து விஜய் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இப்ப அதே மாரியான ஒரு நல்ல சூழ்நிலை தமிழ்நாட்டிலயும் வரணும் அப்டின்றத வந்து விஜய் வந்து விரும்புறேன் அப்டின்றத வந்து சொல்லியிருக்காரு. இப்ப எலக்ஷன் வந்து தமிழ்நாட்ல தானே நடக்க போகுது. இவரு ஏன் இங்க இல்லாம அங்க போய் பாண்டிச்சேரியில போய் பண்றாரு அப்டின்றது வந்து நெறைய பேர் வந்து கருத்தா வச்சிருக்கலாம். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தமிழ்நாட்டுல நடத்தணும்னு சொல்லிட்டு தான் பெர்மிஷன் கேட்டோம். ஆனா, எங்களுக்கு பெர்மிஷன் குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால சரி பரவால்ல. நாங்க பாண்டிச்சேரியில நாங்க பேசி நாங்க அங்கேயே எலக்ஷன் கேம்பெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நாங்க அங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஏன் இவங்க பெர்மிஷன் குடுக்கல? அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம அப்புறமா வரலாம். எலக்ஷன் கேம்பெயின் நான் பண்ணணும்னு இவங்க பெர்மிஷன் கேட்டு கூட வந்து அவங்க குடுக்காம இருக்காங்க அப்படின்றது வந்து, அது எங்க மேல இருக்க பயமா? அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கும் அந்த பெர்மிஷன் கேட்டு அவங்க குடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தான் தெரியும். இது எதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்கல அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய இருக்கு. இப்ப Instagram, Facebook, YouTube இந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நான் அங்க பேசினாலும் அந்த வீடியோஸ் எப்பவுமே எல்லா இதுலயும் வரப்போறது தான். சோ நான் என்ன பேசினேன் அந்த மீட்டிங்ல அப்படின்றத வந்து மக்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பார்த்தா கண்டிப்பா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன மெசேஜ சொல்லணும்னு நெனச்சேனோ, அந்த இன்ஃபர்மேஷன வந்து அவங்க நேர்ல தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா வந்து அந்த வீடியோஸ் மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கவங்க யாருமே வந்து இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்க கூடாது. பாண்டிச்சேரியில இருக்கவங்க மட்டும் தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸும் வந்து அங்க போடப்பட்டிருக்கு. இப்ப அவரோட பையனான ஜெய்சன் விஜய் அவர் டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப அவர் டைரக்ஷனுக்கு வந்ததுனால இவர் சினிமா விட்டு போறாரா? அப்படின்ற கேள்விகளும் நெறைய இருக்கு. ஏன்னா தயவு செஞ்சு நடிங்கண்ணா, போவாதீங்கண்ணா அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் நெறைய கேட்கிறதா இருக்கட்டும். இல்ல நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன். நான் இது 2026 எலக்ஷன்ல நான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஒரு டிசிஷன்ல வந்து நான் கண்டிப்பா பேக் வாங்க போறதில்ல அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அவர் வந்து குடுத்திருக்காரு. ஜனநாயகம் அவரோட கடைசி படம்ன்றனால அந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்குமே இருக்கு. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த படம் எந்த மாரியான ஒரு தாக்கத்த குடுக்க போது அப்படின்றது. ஏன்னா, ஜனநாயகம்ன்ற வேர்டே வந்து ஒரு ஒரு மாரியான சர்ச்சைக்குள்ள தான் இருக்கு.
பார்ப்போம். நம்ம அந்த படம் எந்த மாரியான ஒரு தாக்கத்த குடுக்க போதுன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த மாரியான நெறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். தேங்க் யூ.